வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 12ல் இருக்கிற கற்கண்டு இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். மரபு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மரபு சொற்கள்னா என்னன்னா, அதாவது எதை நம்ம எப்படி சரியாக ஒழிக்கணும், அதுதான் மரபு சொற்கள். இங்கே பாருங்கள், மரபு சொற்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ, சரிங்களா? நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. மரபுன்னா என்னது? நம் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நாமளும் சொல்றதுக்கு பேர் தான் மரபு. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களின் மரபு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் மரபுனா என்ன வரையறைனா, நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவதே என்னது? மரபு. சரிங்களா? மரபுன்னா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? குறிச்சுக்கோங்க. மரபு என்றால் என்னன்னு சொல்லணும். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, ஒளி மரபு சொற்கள். ஒளின்னா என்னது? சத்தத்தை குறிக்கும். இந்த இடத்துல ஒளின்னா என்னது? சத்தம். இந்த ஒளி எதை குறிக்கும்? சத்தம். இந்த ஒளி எதை குறிக்கும்? சத்தம். அதாவது எந்தெந்த விலங்குகள் எப்படி சத்தம் கொடுக்கும், அதை அந்த சத்தத்தை நம்ம என்ன சொல்லணும். எல்லா விலங்குகளுமே சத்தம் எழுப்பம் தான். சரியா? யானை இது பண்ணும், பூனை இது பண்ணும். அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றதான் ஒளி மரபு சொற்கள். அந்த சத்தத்தை எப்படி சொல்லணும். குரங்கு எழுப்பக்கூடிய சத்தத்தை என்னன்னு சொல்லணும்? அளப்பும். என்னது? குரங்கு அளப்பும். யானை பிளிரும். யானை என்ன பண்ணும்? பிளிரும். மயில் என்ன பண்ணும்? அகவும். மயில் அகவும். புலி உருமும். ஆடு கத்தும். கத்துன்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. அப்போ ஆடு கத்தும். நாய் குரைக்கும். எப்பவுமே நம்ம எளிமையாக அந்த வார்த்தைகள் நம்ம இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாய் குறைக்கும்ன்றது ஈஸி. ஆடு கத்தும். அதுக்கப்புறம் ஆந்தை அலரும். ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். பாம்பு சீரும். பாம்பு என்ன பண்ணும்? சீரும். சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். என் கூட சேர்ந்தே சொல்லுங்க, நான் ஒன்னொன்னா கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்ப்போம். குரங்கு என்ன பண்ணும்? அளப்பும். குரங்கு என்ன செய்யும்? அளப்பும். யானை பிளிரும். சொல்லுங்க. யானை பிளிரும். மயில் என்ன பண்ணும்? அகவும். மயில் என்ன செய்யும்? அகவும். புலி என்ன பண்ணும்? உருமும். புலி என்ன செய்யும்? உருமும். ஆடு கத்தும். ஆடு கத்தும். நாய் குரைக்கும். குயில் கூவும். குயில் கூவும் சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சரிங்களா? குயில் கூவும். ஆந்தை அலரும். அப்படி வச்சுங்க. ஆந்தை அலரும். ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். பாம்பு சீரும். பாம்பு என்ன பண்ணும்? சீரும். சிங்கம் முழங்கும். நிறைய பேருக்கு இந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் கொஞ்சம் சந்தேகம் வரும். சிங்கம்னா முழங்கும். இம்மு வருது இல்லைங்களா? சிங்கம் முழங்கும். சரிங்களா? இம்முக்கு அப்புறம் அப்படி மூ சிங்கம் முழங்கும். புலி உருமும். புலி என்ன பண்ணும்? உருமும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிங்கமும் புலியும் கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்க, இளமை பெயர்கள் மரபு சொற்கள். இளமை பெயர்கள்னா என்னன்னா, அதாவது இப்போ விலங்குகள் இருக்கு இல்லைங்களா? விலங்குகள் பறவைகள் இருக்கு இல்லைங்களா? அது இளமையா சின்னதா இருக்கும்போது, குட்டியா இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இளமை பெயர்கள் மரபு சொற்கள். அது இளமையா இருக்கும்போது அதை நம்ம எப்படி சொல்லணும். இப்போ ஒரு ஆடு இருக்கு, அது குட்டி சின்னதா ஆடு குட்டி இருக்கும்போது அதை என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டின்றது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆட்டுக்குட்டி. அடுத்து பாருங்க, கோழி குஞ்சு. கோழி குஞ்சும் நம்மளுக்கு கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. இப்பவும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? குதிரை குட்டி, குரங்கு குட்டி. சரிங்களா? இப்போ எதெல்லாம் குட்டின்னு சொல்றோம் நம்ம? ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. அடுத்து பாருங்க, கன்று. கன்றுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருது பாருங்க. மான் கன்று, யானை கன்று. என்னது? மான் கன்று, யானை கன்று. அப்போ 2 இதுக்கு கன்றுன்னு வருது. சரிங்களா? மான் யானை, அது 2க்கு என்ன சொல்லணும்?
கன்று, மான் கன்று, யானை கன்று. சிங்க குருளை, சிங்கத்துக்கும் புலிக்கும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிங்கத்தை என்னன்னு சொல்லணும்? குருளை, சிங்க குருளை. புலிப்பரல், புலி வந்து என்னன்னு சொல்லணும்? இளமை பேரு. புலியோ குட்டி என்னன்னு பண்ணணும்? புலி பரல், புலி பரல். சிங்க குருளை, புலி பரல். அதே மாதிரி பாருங்க, கீரிக்கும் அணிலுக்கும் என்ன சொல்றாங்க? பிள்ளைன்னு சொல்றாங்க. கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. கீரிக்கும் என்னன்னு சொல்லணும்? கீரி, அணில், இது ரெண்டும் அதோட இளமை பெயர்கள் என்னது? பிள்ளை. என்னது? பிள்ளை. கீரி பிள்ளை, அணிப்பிள்ளை, அணிப்பிள்ளை. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. சரிங்களா? குஞ்சுன்னு சொல்லிட்டு கோழி குஞ்சை சொல்றோம். சரிங்களா? கோழி குஞ்சு. இப்போ ஆடு, குதிரை, குரங்கு, இது மூணுக்கு என்ன வரும்? குட்டின்னு வரும். என்ன வரும்? குட்டின்னு வரும். அதே மாதிரி மானுக்கு யானைக்கும் கன்று, மான் கன்று, யானை கன்று. சிங்கக்குரலை, புலிப்பரல். கீரிக்கும் அணிலுக்கும் பிள்ளைன்னு முடியும். கீரி பிள்ளை, அணிப்பிள்ளை. அடுத்து பாருங்க, வினை மரபு சொற்கள். அடுத்து என்னது? வினை மரபு சொற்கள்னா, ஒரு செயலை செய்யறாங்கன்னா அந்த செயலை நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி சொல்லணும். இப்போ தண்ணியை வந்து குடிச்சாங்கன்னு சொல்லணும், சாப்பாடா உண்டான்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து முறுக்கை வந்து தின்றான்னு சொல்லணும். சோறையும் உண்டான்னு சொல்லிட்டு முறுக்கையும் உண்டான்னு சொல்லக்கூடாது. முறுக்கு தின்றான்னு சொல்லணும். பால் வந்து குடித்தான், தண்ணியை தான் குடித்தாங்கன்னு சொல்லணும். பால் வந்து பருகினோன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? பால். அதுதான் வந்து ஒரு வினை, நம்ம செய்யற செயலை வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்றத வந்து வினைமரபு சொற்கள்ல வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அம்பு வந்து என்ன சொல்லணும்? அம்பு எய்தார். அம்பு என்ன பண்ணும்? எய்தார்னு சொல்லணும். அம்பு எய்தார். ஆடை நெய்தார். ஆடையை நெய். பூ பறித்தாள். பூ வந்து புடுங்கினாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் போய் பூ புடுங்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. பூ பறித்தாள். ஒரு பெண் பறித்தாள், பறித்தாள். பசங்க பறிச்சாங்கன்னா பறித்தான். பூ பறிக்கிறது, பூ பறித்தாள். மாத்திரை விழுங்கினான். மாத்திரைய என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும்? விழுங்கினான். மாத்திரை விழுங்கினான். நீர் குடித்தான். என்னது? நீர் வந்து குடித்தான் சொல்லணும். சோறு உண்டான். கூடை முடைந்தார். என்னது? கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினார். முறுக்கு தின்றாள். பால் பருகினாள். சரிங்களா? இப்போ அம்புன்னா என்ன சொல்லணும்? எய்தார் சொல்லணும். ஆடைனா நெய்தார். பூ பறித்தாள். மாத்திரை விழுங்கினான். நீர் குடித்தான். சோறு உண்டான். கூடைனா முடைந்தார். சுவர்னா சுவர் எழுப்பியாச்சு அப்படின்னு சொல்றது. சுவர் எழுப்பினான். முறுக்கு வந்து தின்றான். பால் வந்து பருகினான்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து கீழே பாருங்க, அறிந்து கொள்ளும் சொல்லிட்டு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இருப்பிட மரபு சொற்கள். அதாவது பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருக்கு இல்லையா, அது இருக்கிற இடத்த வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வழங்கினாங்கன்றத அதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதோட மரபு சொற்கள் என்னது? இருப்பிட மரபு சொற்கள். இருப்பிட மரபு சொற்கள். இப்போ கரையான், கரையானை என்ன பண்ணணும்? கரையான் இருக்க இடத்த கரையான் புற்று. இப்போ எறும்பு புற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கரையான் புற்று. மாட்டு தொழுவம். சரிங்களா? மாட்டு தொழுவம். இங்கே கவனிங்க, அப்படியேவும் இங்கே பாருங்க, ஆடு வந்து ஆட்டு பட்டின்னு சொல்லணும். குதிரை இருக்கிறத குதிரை கொட்டில்னு சொல்லணும். சரிங்களா? மாடுக்கு தொழுவம், ஆட்டுக்கு பட்டி, ஆட்டுப்பட்டி. கரையான் புற்று, ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவம், குதிரை கொட்டில். பாருங்க, அடுத்து பாருங்க, கோழி பண்ணை. கோழிக்கு பண்ணைன்னு சொல்லணும். சரிங்களா? குருவி கூடு, குருவிக்கு கூடுன்னு சொல்லணும். சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை. இப்போ எலிக்கும் நண்டுக்கும் பாருங்க லை, எந்த லை வருதுன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. எலிக்கும் நண்டுக்கும் இந்த லை வரணும், வலை. சரிங்களா? சிலந்தி வலைன்றது வேற. சிலந்தி வந்து வலை கட்டுறது அது வேற மாதிரி இருக்கும். எலி வலை, நண்டு வந்தது அது ஒரு பொந்து போட்டு போகும் இல்லைங்களா, அதை தான் வந்து இந்த வலைன்னு சொல்லிட்டு பெரிய லா போடணும். சரிங்களா? சின்ன லா வந்து சிலந்தி வலை. அது வலை வந்து சிலந்தி வலை கட்டுறது தெரியும் இல்லைங்களா, இப்படி நமக்கு ஒரு நூல் மாதிரி இது பண்ணி வலை கட்டு, அதை தான் வந்து சிலந்தி வலைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எலியும் நண்டும் மண்ணை தோண்டி ஒரு பொந்துக்குள்ள இருக்கும், அதனால் அந்த வலை வந்து பெரிய லை வரும். சரிங்களா? யானை கூடம். யானை இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? கூடம். புரிஞ்சுதுங்களா? கரையான் புற்று, ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவம், குதிரைய கொட்டில், கோழி இருக்கிற இடத்துக்கு பேர் பண்ணை, குருவி கூடு, சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை. இந்த சிலந்தி வலைக்கும் எலி வலை, நண்டு வலைக்கும் அந்த லை போறதுல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்து போடணும். சரிங்களா? யானை கூடம். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து மரபு சொற்கள்னா என்ன? நம் முன்னோர்கள், அதாவது பழங்காலத்துல நம் முன்னோர்கள் வந்து அதாவது சத்தத்தை எப்படி சொன்னாங்க, இளமை பெயர்கள், இளமையா இருக்கும்போது அதை எப்படி சொன்னாங்க, நம்ம செய்யக்கூடிய வினை மரபு சொற்கள்னா நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து எப்படி சொன்னாங்க, அது ஒன்னொன்னுக்கு ஒன்று. சோறுன்னா உண்டான்னு சொல்லணும், தண்ணீர்னா குடித்தான்னு சொல்லணும், பால்னா பருகினான்னு சொல்லணும். அதுதான் வந்து பூ பறித்தாள்கள்னா சொல்லணும். அதுதான் வந்து
வினை மரபு சொற்கள். அதே மாதிரி பூச்சிகள் பறவைகள் விலங்குகளுக்கும் அது இருக்கிற இடத்த வந்து எப்படி சொல்லணும் அப்படி நம்ம வந்து மனிதர்கள் இருக்கிற இடத்த வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றதுக்குலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஆட்டு பட்டி, மாட்டுன்னா தொழுவம், குதிரைனா கொட்டில், கோழி பண்ணை, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மரபு சொற்கள் இருக்குது. இது வந்து இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மாணவர்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் அடுத்து எங்களை வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.